என்ன ஆச்சு இந்த மக்களுக்கு? இப்போ சினிமா தியேட்டருக்குள்ள இருந்தெல்லாம் ஃபுட் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா என்று சர்வாவை பார்த்து நக்கலாக சொன்னான். சர்வாவிற்கு அவன் என்ன சொல்கிறான் என்று புரிந்தது. இருந்தும் கண்டுகொள்ளாமல் ஓரமாக வந்தவன் ஆலியாவிற்கு போன் செய்தான். கால் கனெக்ட் ஆகவில்லை. ஹாய் சர்வா, நாம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க என்று பேச்சை ஆரம்பித்தாள் வைஷ்ணவி. ரொம்ப நல்லா இருக்கேன் என்று சிம்பிளாக அவளுக்கு பதில் கூறிய சர்வா மீண்டும் ஆலியாவிற்கு அழைத்தான். வர சொல்லிட்டு இவ வேற எங்க போனா என்று அவன் எரிச்சலோடு நிற்க, வேதிகாவை கல்யாணம் பண்ண அப்புறம் லைஃப் எப்படி இருக்கு என்று அடுத்த கேள்வியை வைஷ்ணவி முன்வைக்க, இவனுக்கு என்ன, வேதிகா காசுல தான் ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டு இருக்கானே என்று ஆகாஷ் முந்திக் கொண்டு பதில் சொல்ல சர்வா அமைதியாகத்தான் இருந்தான். நீ வா டார்லிங், நமக்கு ஷோக்கு டைம் ஆச்சு என்று ஆகாஷ் அவளை அழைக்க, நமக்கு டிக்கெட் எடுத்தாச்சா என்று வைஷ்ணவி கேட்டாள். அதெல்லாம் தேவையில்லை, இந்த மொத்த ஹாலையும் என்னோட ஸ்வீட் ஹார்ட் உனக்காக நான் புக் பண்ணி இருக்கேன். நம்ம 2 பேரை தவிர உள்ள வேற யாரும் இருக்க மாட்டாங்க என்றவன் திரும்பி சர்வாவை பார்த்து, அப்புறம் சர்வா, டிக்கெட்லாம் புக் ஆயிடுச்சு, நீ வந்த வழியே திரும்பி போயிடு, அதான் உனக்கு நல்லது என்று சொல்ல சர்வா அவனை முறைத்து, டேய் ரொம்ப ஆணவத்துல ஆடாதடா, என் கூட ஊர் சுத்திக்கிட்டு இருந்தவ இப்ப பணத்துக்காக உன் கூட இருக்கா, நாளைக்கே உன்னை விட பணக்காரன் எவனாவது வந்தா இவ அவன் கூட போயிடுவா, இவளுக்காக ஓவரா சீன் போடாத என்று சொல்ல, என்னடா சொன்ன உன்ன என்று ஆகாஷ் சர்வாவின் சட்டையை பிடிக்க வர இருவருக்கும் சண்டை தொடங்கவிருந்தது. அப்போது அங்கு வந்த 45 வயது மிக்க ஒருவர், ஹலோ ஜென்டில்மேன், சண்டை போடுறதா இருந்தா தியேட்டருக்கு வெளியே போய் சண்டை போடுங்க, தியேட்டர் அட்மாஸ்பியரை ஸ்பாயில் பண்ணாதீங்க என்று கராராக சொல்ல, நீங்க யாரு என்றான் ஆகாஷ். நான் இந்த தியேட்டர் ஓனர் லோகேஷ் என்றதும் குரலை தடித்துக் கொண்ட ஆகாஷ், இவன்தான் சார் தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் என்று சர்வாவை கை காட்டினான். உடனே லோகேஷ் சர்வாவை முறைத்து, மிஸ்டர், உங்ககிட்ட டிக்கெட் இருக்கா என்று கேட்டதும் சர்வா என்ன சொல்வது என்று தெரியாமல் தடுமாறினான். டிக்கெட் இல்லனா முதல்ல வெளியே போங்க, தேவையில்லாம இங்க நியூசன்ஸ் கிரியேட் பண்ணாதீங்க என்று அவர் கூறியது சர்வாவை கோபப்படுத்த, இப்போது அவனும் லோகேஷை முறைத்தான். ஆலியா ஏன் சினிமா தியேட்டருக்கு வரச் சொன்னாள்? ஆலியா சர்வாவிடம் சொல்லப் போகும் ஸ்பெஷலான விஷயம் என்ன? ஆலியாவை போன்ற ஒரு அழகி சர்வாவுடன் பழகுவதை பார்த்தால் வைஷ்ணவி மற்றும் ஆகாஷ் இருவரும் என்ன நினைப்பார்கள்? உடனே அவர் சர்வாவை முறைத்து, ஹலோ மிஸ்டர், உங்ககிட்ட டிக்கெட் இருக்கா என்று கேட்க சர்வா பதில் சொல்லாமல் தடுமாறினான். டிக்கெட் இல்லைன்னா இங்க எதுக்கு நிக்கிறீங்க, வெளியில போங்க என்று லோகேஷ் உடனே கூறிவிட, இங்க பாருங்க, நான் ஒன்னும் இவங்க கிட்ட பிரச்சனை பண்ணல, இவங்க 2 பேரும் தான் வந்ததுல இருந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் ஒன்னும் டிக்கெட் இல்லாம இங்க வரல, என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று சர்வா ஆகாஷை முறைத்துவிட்டு லோகேஷிடம் சொன்னான். அதற்கு லோகேஷ் பதில் சொல்வதற்குள், வெயிட் பண்றதுனா வெளியே நின்னு வெயிட் பண்ணலாம், எதுக்காக இங்க வந்து நிக்கணும் என்று குறுக்கே புகுந்து கேட்டாள் வைஷ்ணவி. அதானே, எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து நிக்கணும்? இது என்ன உன் அப்பம் கட்டின சினிமா தியேட்டரா? தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு போய் வெளியே நில்லு என்றான் ஆகாஷ். என் அப்பாவை பத்தி பேசுன கொன்னுடுவேன் என்று சர்வா அவன் சட்டையை பிடிக்க, ஆகாஷும் பதிலுக்கு சர்வாவின் சட்டையை பிடித்து, என்னடா பண்ணுவ என்று சண்டைக்கு செல்ல பிரச்சனை பெரிதானது. உடனே குறுக்கே புகுந்து இருவரையும் பிரித்துவிட்ட லோகேஷ், 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நிறுத்துங்க என்று கேட்பதற்குள் ஆகாஷை பிடித்து தள்ளிவிட்டான். சார், என்ன எதுக்கு தள்ளுறீங்க, அவனை முதல்ல வெளியே துரத்துங்க என்று கத்தினான் ஆகாஷ். ஏன் தியேட்டருக்குள்ள இந்த மாதிரி சண்டை போடுறத நான் அலோ பண்ண முடியாது என்று ஆகாஷை பார்த்து சொன்ன லோகேஷ், நீங்க சர்வேஸ்வரன் தானே என்று சர்வாவிடம் கேட்டார். அதற்கு ஆமாம் என்பது போல சர்வா தலையாட்டினான். இங்க என்ன நடக்குது? நான் இந்த மொத்த தியேட்டரையும் ஷோ பாக்குறதுக்காக புக் பண்ணி இருக்கேன், ஆனா இங்க வந்து பார்த்தா யாரோ ரோட்ல போறவன் என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், இதுதான் இங்க தியேட்டர் நடத்துற லட்சணமா? கஸ்டமரை இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா என்று லோகேஷ் சர்வாவிடம் தன்மையாக பேசுவதை பார்த்து கடுப்பான ஆகாஷ் கத்தினான். உடனே அவன் பக்கம் திரும்பி லோகேஷ், ஒரு நிமிஷம் இருங்க, தியேட்டரை முழுக்க புக் பண்ணி இருக்கீங்களா? எந்த தியேட்டர்? இன்னைக்கு நாங்க யாருக்குமே தியேட்டர் புக்கிங் கொடுக்கவே இல்லையே என்று கண்களை சுருக்கி கேட்டார். அப்போ புக் பண்ண நான் என்ன லூசா? இன்னைக்கு ஈவினிங் ஷோக்கு நான் ஃபுல் தியேட்டர் ஹாலை புக் பண்ணி இருக்கேன் என்று ஆகாஷ் மீண்டும் கூற, இல்ல சார், நீங்க பண்ணி இருக்க முடியாது, நாங்க ஏற்கனவே இன்னைக்கு வேற ஒருத்தருக்காக ஃபுல்லா புக் பண்ணி வச்சிருக்கோம், நீங்க தெரியாம மாத்தி புக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் கவலைப்படாதீங்க, உங்க புக்கிங் கேன்சல் ஆகி நீங்க பண்ண பேமெண்ட் 1 வாரத்துக்குள்ள உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும், பிளஸ் அதுக்கு காம்பன்சேஷனும் கிடைக்கும்.
ஓகே தானே என்று லோகேஷ் சொல்லிவிட்டு மீண்டும் சர்வா பக்கம் திரும்ப ஆகாஷின் முகம் அவமானத்தில் சிவந்து போனது. இந்த மொத்த தியேட்டரையும் தான் புக் செய்திருக்கிறோம் என்று திமிரில்தான் இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தான். ஆனால் லோகேஷ் அதை சிறிதும் மதிக்காமல் காம்பன்சேஷனாக பணம் தந்து விடுகிறேன் என்று கூறியது ஆகாஷின் ஈகோவை தூண்டிவிட்டது. என்ன, வேற யாருக்காக நீங்க புக் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க பே பண்ணதை விட நான் டபுள் மடங்கா பே பண்ண தயாரா இருக்கேன். இன்னைக்கு நான் இங்க ஷோ பார்த்தே ஆகணும் என்று கத்த ஆரம்பித்தான் ஆகாஷ். மீண்டும் அவனிடம் திரும்பிய லோகேஷ், அதெல்லாம் எதுவும் தேவையில்லை சார், உங்களுக்கு இங்கதான் படம் பார்க்கணும்னு ஆசையா இருந்தா இன்னொரு நாள் வாங்க என்று சிறிதும் அவனை கண்டுகொள்ளாமல் சொல்லிவிட்டு மீண்டும் சர்வா பக்கம் திரும்ப போக, நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க, நான் உங்களை சும்மா விட மாட்டேன், நான் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ண போறேன், இந்த சினிமா தியேட்டரை எப்படி நடத்துறீங்கன்னு பாக்குறேன், நான் யாருன்னு தெரியாம மோதிட்டீங்கல்ல, நான் யாருன்னு காட்டுறேன் என்று கோபத்தில் கொதித்துக் கொண்டிருந்த ஆகாஷ் என்னென்னமோ பேசினான். ஒரு நிலைக்கு மேல் அவன் பேசுவதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்க முடியாத லோகேஷ், இப்ப நீங்க இங்கிருந்து வெளியே போறீங்களா இல்ல நான் போலீஸ்க்கு போன் பண்ணணுமா? ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்கக்கூடாது, கெட் அவுட் என்று கத்த ஆகாஷ் அதிர்ச்சி அடைந்தான். பின்பு லோகேஷ் சர்வா பக்கம் திரும்பி, நீங்க நந்திதாக்காக தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று மென்மையான குரலில் கேட்டார். நந்திதா என்ற பெயரை கேட்டதும் சர்வா முகம் ஆச்சரியத்தில் மாறியது. ஆமா, ஆனா உங்களுக்கு எப்படி அவளை தெரியும் கேட்க, அந்த கேள்வியில் சிரித்த லோகேஷ், என் கூட வாங்க, உள்ள போலாம் என்று சர்வாவை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து நகர, அதை பார்த்து கொண்டிருந்த ஆகாஷுக்கு காதில் புகை வராததுதான் குறை. இருவரும் ஒன்றாக போவதை அவனால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அதனால் மீண்டும் கத்தத் தொடங்கி இருந்தான். எதுக்காக அவனை உள்ள கூட்டிட்டு போறீங்க? இவன மாதிரி ஆளெல்லாம் உள்ள கூட்டிட்டு போனா மத்தவங்க எல்லாம் எப்படி உள்ள இருப்பாங்க? இவன் ஒரு டெலிவரி பாய், இவனை போய் கூட்டிட்டு போறீங்க? அவனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் என்று ஆகாஷ் புலம்பிக் கொண்டிருக்க, வைஷ்ணவி அவனை சமாதானம் செய்ய முயன்றாள். அவளுக்குமே சர்வாவை ஒருவர் இவ்வளவு மரியாதையாக நடத்துவதைக் கண்டு தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இருவரையும் ஒருமுறை திரும்பி பார்த்த லோகேஷ், செக்யூரிட்டி, இவங்க 2 பேரையும் முதல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்க, இதுக்கப்புறம் இவங்களை நான் இங்க பார்க்கவே கூடாது என்று கத்திவிட்டு சர்வாவுடன் உள்ளே செல்ல, ஆகாஷ் வைஷ்ணவி இருவரும் அதிர்ந்தனர். அப்படி யாராவது வெளியில் தள்ளுவதற்குள் தாங்களே சென்றுவிட வேண்டும் என வேக வேகமாக இருவரும் அங்கிருந்து ஓடிவிட்டனர். சர்வாவின் கைப்பிடித்து சினிமா ஹால் உள்ளே அழைத்து வந்தார் லோகேஷ். உள்ளே வந்த பிறகுதான் அந்த இடம் எவ்வளவு ஆடம்பரமாக இருக்கிறது என்பதை சர்வா கவனித்தான். அவன் சுற்றி பார்த்து கொண்டிருந்த போது, நந்திதா இந்நேரம் இங்க வந்திருக்கணும், என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் கால் பண்ண ட்ரை பண்றேன் என்று கூறிய நேரம் பளிச்சு லைட்டுகள் அனைத்தும் ஆஃப் செய்யப்பட்டு மங்கிய விளக்கு வெளிச்சம் மட்டுமே அங்கு இருந்தது. அதில் லோகேஷை திரும்பி பார்த்து சர்வா, உங்களுக்கு எப்படி ஆலியாவோட ஒரிஜினல் நேம் தெரியும்? நீங்க யாரு என்று வெகு நேரமாய் அவனுக்குள் இருந்த கேள்வியை கேட்டான். அதை கேட்டதும் அவன் அருகில் அமர்ந்த லோகேஷ் மெலிதாக சிரித்துவிட்டு, உங்களுக்கு தெரியும் போது எனக்கு தெரியாதா? அது மட்டும் இல்ல, நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியும் சர்வா, ஐ மீன் டைகர் என்று லோகேஷ் கூறியதும் சர்வா இப்போது சற்று அதிகமாகவே அதிர்ச்சி அடைந்தான். தன்னை டைகர் என்று அழைத்ததும் அதற்கு எப்படி ரியாக்ட் செய்வது என்று அவனுக்கு தெரியவில்லை. அவனது அதிர்ந்த முகத்தை பார்த்து அவன் கைகளை பிடித்த லோகேஷ், அப்படி பார்க்காத டைகர், உன்னை என்னால ஃபேஸ் பண்ண முடியல, உன்கிட்ட நிறைய பேசணும்னு தோணுது, ஆனா எங்க ஆரம்பிக்கிறது எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல என்று ஒவ்வொரு வார்த்தையாக திக்கி திணறி லோகேஷ் பேச, சர்வாவிற்கு கொஞ்சம் கொஞ்சமாக லோகேஷ் தன் கூட்டத்தை சேர்ந்த நபர்தான் என்பது புரிந்தது. அதனால் இதற்கு மேல் அவரிடம் தன்னுடைய அடையாளத்தை மறைக்க தேவையில்லை என்று நினைத்தவன் தானும் லோகேஷ் கைகளை பிடித்து, நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லலாம், ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க யாருன்னு சொல்லுங்க என்று இப்போது கணீர் குரலில் சர்வா கேட்க, ஒரு நொடி உண்மையான டைகர் தன் முன்னால் அமர்ந்திருப்பது போல உணர்ந்த லோகேஷுக்கு உடல் எல்லாம் புல்லரித்தது. டைகர், நான் அன்னைக்கு நைட் ராஜன் அண்ணாவை பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருக்க கூடாது, எல்லாமே என்னாலதான் என்று அவர் சொல்லி முடித்ததும் சர்வாவின் முகம் மாறிப்போனது. உங்களுக்கு என் அப்பாவை எப்படி தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும் டைகர், ஆனா நீ எப்படி என்ன மறந்த? உன் சித்தாவை உனக்கு ஞாபகம் இல்லையா? சித்தா சித்தான்னு இந்த சித்தப்பம் பின்னாடியே சுத்திட்டு இருப்பியே
உனக்கு அது எல்லாமே மறந்து போச்சா என்று லோகேஷ் கேட்டதும் சட்டென எழுந்து நின்ற சர்வாவின் முகத்தில் அத்தனை அதிர்ச்சி. சிறு வயதில் நடந்த சம்பவங்கள் இப்போது காட்சி படங்களாக அவன் கண் முன்னால் ஓட ஆரம்பித்தது. எப்போதுமே சர்வா தனது சித்தப்பாவுடன் தான் காரில் வருவான். ராஜன் வேறு காரில் வருவார். அவர் சர்வாவை தன் அருகில் அமர வைத்துக் கொண்டதில்லை. அவனை தன் மகன் என்று யாரும் அடையாளம் கண்டுவிடக் கூடாது என்பதற்காகவே அவனை வேறு காரில் தனியாகத்தான் பயணிக்க வைத்தார். அவர் மாஃபியா உலகின் முடிசூடா மன்னனாக இருந்ததால்தான் அவர் மனைவியை இழந்தார். அதே நிலைமை சர்வாவிற்கு வந்துவிடக்கூடாது, தன் எதிரிகள் சர்வாவை நெருங்கிவிடக்கூடாது என்பதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் பார்த்து பார்த்து செய்திருந்தார். ஆனால் அத்தனை செய்த அவரால் அன்று தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. இப்போதும் அதை நினைத்த சர்வா அப்படியே அமைதியாக இருக்க, அன்னைக்கு அவர் வேண்டான்னுதான் சொன்னாரு, நான் தான் பிடிவாதமா போகணும்னு சொன்னேன். நான் அப்படி பண்ணாம இருந்திருந்தா அன்னைக்கு எதுவுமே நடந்திருக்காது என்று கலங்கிய கண்களோடு லோகேஷ் கூற, அன்றைய நாள் நினைவுகள் சர்வாவை அதிகமாகவே வாட்டியது. லோகேஷ் சர்வா வந்த காரை ஓட்டி வந்தார். அப்போது எங்கிருந்தோ வந்த துப்பாக்கி குண்டு அவர் தோளில் பாய்ந்துவிட, அப்படியே காரை ஓரமாக நிறுத்தி ஸ்டியரிங்கில் சாய்ந்தார். அதை கவனித்த ராஜன் சர்வாவை தனது காரில் ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து தப்பிக்க முயன்றபோதுதான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.